Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. கீழடிங்கிறது ஆய்வினுடைய ஒரு பகுதி. அதுதான் மேலே வேறு வேகம், கீழே வேறு வேகம். அதை சொல்ல கடாதார பாகம், அதை நம்பிக்கைன்னு சொல்றவங்க போய் அறிவியலை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி உண்டாக கேட்கணும். அறிவியல் தேர்வு நோக்கம் அல்ல, இது முழுக்க முழுக்க கொள்கை பூர்வமான அவருடைய கொள்கைக்கு, ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கு இது ஆகும். நேற்று திடீர்னு முதலமைச்சராகணும்னு ஒருத்தர் வந்தவர், அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிகப்பு சந்தன மாலை உருட்டுறாருன்னு போட்டிருக்காரு புகராம. இன்னைக்கு சிகப்பு சந்தன மாலை போட்டா அவருக்கு வந்து சிக்கல் எல்லாம் தீரணும். சிக்கலே இனிமேல் ஆரம்பிக்க போகுது, பரப்பாடு இல்லை. மிகுந்த எழுச்சியோடு தமிழர்களுடைய தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் கீழடி ஆய்வின் முடிவை மறைக்க முயலுவதா ஒன்றிய அரசின் அடாவடியை கண்டித்து மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் இது முதல் துவக்கம். ஒரு பொறியாளராக இருக்கக்கூடிய ஒரு பொறியாகத்தான் கிளம்பும். இந்த பொறி புத்திசாலிகளாக இருந்தால் பொறியாக இருக்கும்போதே அதை அணைப்பதுதான் புத்திசாலித்தனம். இளையதாக விழ்வரம் கொள்க என்று ஒரு பழமொழியை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், திருக்குறள். இப்போ அதிக நேரம் நான் பேச போதில்லை. செய்தியாளர்களும் வெயில்ல நிறைய நேரம் நிற்கிறாங்க, ஊடக நண்பர்கள், அவர்களுக்கு முதல் நன்றி. நீங்கள் தோழர்கள் இருக்காங்க, இதில் ரொம்ப நேரம் இல்லை, என்னுடைய 10 நிமிடம் ஐயா போனால் அதிகமாக இருக்கும், முடிச்சிடுவேன். என்னன்னு சொன்னால், இங்கே அருமையாக எல்லா தமிழ்நாட்டு தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுடைய முற்போக்கு கட்சிகள், எந்தெந்த அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு வாழ வேண்டும், தமிழ் மக்கள் வாழ வேண்டும், தமிழ் மக்களுடைய உரிமை, திராவிட சமுதாயத்தினுடைய நன்மைகள், கல்வித்துறையிலே, சமூக நீதித்துறையிலே, சமத்துவத்தில், பெண்ணடிமை நீக்குவதில், அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதில், எல்லாருக்கும் எல்லாமாக இருப்பதென்ற அக்கறை காட்டுகிறார்களோ அத்தனை கட்சிகளும் அமைப்புகளும் இங்கே இருக்கிறார். இவர்களுக்கு முதற்கண் என்னுடைய தலைதாழ்ந்த நன்றி. ரொம்ப குறுகிய காலத்தில் இங்கே தோழர்கள் எல்லாம் தந்திருக்காங்க. இது ஒரு அடையாளம். அவர் நல்லா அழகாக சொன்னார், இது ஒரு அடையாளம். நல்லா அழகாக அதிகமானவர் சொன்னார். ஒரு அடையாளத்துக்கு நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம், உரிமைக்காக ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பு. அடுத்து தோழர்களே, ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால், எவ்வளவு, அதாவது நம்முடைய அருமை சிபிஎம் தோழர் அவர்கள், கனகராஜ் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார், சுருக்கமாக சொன்னார். ஆனால் எத்தனை பேர் அதை ஈர்த்து கொண்டார்கள் என்பது முக்கியம். என்னன்னா, மற்றவர்கள் எல்லா விஷயங்களையும் கண்டனங்கள்லாம் சொன்னாங்க, அதில் அவர் ஒரு கருத்தை சொன்னார், ரொம்ப ஆழமாக நினைத்து வைத்திருந்தாங்க. அதை யூஸ்வலாக ஒரே மாதிரி வழக்கமாக இருக்கிறவர்கள் ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. அந்த வேலை என்னன்னா, இது வெறும் தமிழ்நாட்டுக்கு உரிய பிரச்சனை மட்டுமல்ல, இது அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற பிரச்சனை. ஏன்னா எந்த மக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை பாதுகாக்க அடிப்படை உரிமை என்பது அடிக்கட்டுமானம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதுல 29வது பிரிவு அது ரொம்ப தெளிவாகவே அவரவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிமை உண்டு. ஒன்று. ரெண்டாவது, அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு ஆய்வு வந்து விட்டது. அதுவும் ஆசையினால் அல்ல, விருப்பத்தினால் அல்ல, திணிப்பினால் அல்ல, ஆய்வினால. அதுதான் மிக முக்கியம். இந்த ஆய்வை யார் செய்ய வேண்டும்? ஆய்வுக்குரிய அறிவாளர்கள் செய்ய வேண்டும். வேறு நீங்களா நானா பொது மேடையில் பேசலாம். ஆனால் ஆய்வுபடி இப்போ நான் எங்களுடைய நாகரிகம் மூத்ததுன்னு சொல்லிவிட்டு வாயை மூடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன ஆதாரம்? மொழி பொறுத்ததுன்னா என்ன ஆதாரம் என்று ஆய்வாளர்கள் அறிவியல் ரீதியாக கேட்டார். அப்படிப்பட்ட அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்ததுதான் கீழடி நாகரிகம். இது ஏறத்தாழ எப்போ ஆரம்பிச்சாங்க நல்லா நீங்கள் நினைத்து பார்க்கணும். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தியை எடுத்து இங்கே எடுத்திருக்கிறோம். இது மற்ற ஒரு செய்தி சில நாட்களுக்கு முன்னால் வந்தது. இதுவரையில் ஏதோ ஒத்த கருத்துள்ளவர்கள் அல்லது இவர்கள்லாம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க, அதனால இதை எதிர்க்கிறாங்கிற கருத்து அல்ல. நடுநிலையாளர்கள், பொதுநிலையாளர்கள் அல்கூர்ந்து சிந்திக்கணும்.
இது மிக முக்கியமாக சில நாட்களுக்கு முன்னாலே வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தெளிவாகவே இந்த வாய்ப்புகள் என்றைக்கு வந்தது 13, இன்றைக்கு சாதாரண தேதி தெரியும். மிக முக்கியமாக 5 நாட்களுக்கு முன்னால் வந்தது, இன்னைக்கு 18. இந்த இதில் ஒரு பெரிய அரை கட்டுரை எழுதியிருக்கிறார், ஆய்வு கட்டுரை. இந்த செய்தியாளர் போய் எழுதியிருக்கிறார். இட் இஸ் கன்ஃபார்ம்டு கீழடி இஸ் as old as the Gangetic Plains. மிகப்பெரிய அளவிற்குன்னு ஆய்வாளர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு மற்ற எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஆய்வை மறுத்து விட்டீர்களானா ஏன் மறுக்கிறாங்க? அது அமைச்சருடைய கருத்து அல்ல. அதே மாதிரி சகோதரர் நம்முடைய தோழர் முத்தரசு அவர் சொன்ன மாதிரி அவருடைய எஜமானருடைய கருத்து, இந்த ஆட்சியினுடைய எஜமான கருத்து, ஒன்றிய ஆட்சியினுடைய எஜமானர், அதுதான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் கருத்து என்னன்னு கேட்டா, இங்க நண்பர்கள் சொன்னார்கள், நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் சொன்னார்கள். அவர் சொன்ன மாதிரி அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், முழுக்க இது ஆர்எஸ்எஸ் கருத்தை நிலைநாட்டுகின்ற ஒன்று மறைமுகமா. அது உத்தரவு போடுறாங்க. அது இவ்வளவு ஆரம்பத்திலிருந்து இதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தார்கள். ஆரம்பத்தில் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் நண்பர்களே, இது மிக முக்கியமாக 1976 ஆரம்பம். மிக முக்கியமா 76 இணைய வரையில படிப்படியா ஆய்வுகள் வந்திருக்கிறது. கீழடிங்கிறது ஆய்வினுடைய ஒரு பகுதி. அதுதான் மேலே ஏழு லோகம், கீழே ஏழு லோகம். அதை சொல்ல தடாதர பாதம், அது நம்பிக்கைன்னு சொல்றவன் போய் அறிவியலை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி உண்டாக கேட்கணும். எந்த 7 லோகம், மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், பூகோளத்தை பற்றி பாரு, எந்த குளோபலியாவது கண்டுபிடிச்சு பாரு. இல்லை நீ வெளியிடுற எங்கேயாவது போய் கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், தடாதரமா அப்படின்னு 14 லோகம் இருக்குன்னு சொன்னவர், அதுதான் எங்கள் வேதம்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிரானது அறிவியலை கேட்கறதுக்கு உனக்கு முதல் தகுதி உண்டா? முதல்ல அது நல்லா எழுந்து பார்க்கணும். சரி, அறிவியல்னா என்ன? கேள்விகள். அறிவியல்னா என்ன? கேள்விகள், ஆய்வு செய், இதுதான் அறிவியல். கேட்காதே, நம்பு, நம்பாவிட்டால் நரகத்துக்கு போய இது சொல்றது பாருங்க. இவருக்கு பேரு அறிவியலா? இவருக்கு கேட்க தகுதி உண்டா? நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். நியாயமான கேள்வி. இது இந்த சார்பா அந்த சார்பா என்பது அல்ல. அடுத்த தோழர்களை மிக முக்கியமாக கவனிக்கணும். இந்த வந்திருக்கிற ஒரே ஒரு பகுதியை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்காக அல்ல, இந்த செய்தி உலகம் பூரா போகுது. உலகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கேட்பார்கள். விரிவாக இந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில who is working on கீழடி? யார் இந்த கீழடிக்காக யாரிடத்துல எல்லாம் வெறும் ராமகிருஷ்ணன் சொன்னதுனால அல்ல, அவரை மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா போதும், உலகத்தை பூரா நீங்க மாற்ற முடியுமா? அதுக்கு உதாரணம் கேட்பாருங்க. அதற்கார் என்னென்ன அறிவியல் கேட்டாரோ அந்த அறிவியல் கேட்கிற அதிபுத்திசாலியான அமைச்சர் அவர்களுக்கு இந்த கேள்வியும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற RSS பதில் சொல்லட்டும். அதற்கார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் புனே Datum study to understand if terracotta pipes were used in potable water or industrial waste. அவர் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, பானை என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு. மிக முக்கியமா அந்த அளவிற்கு புனேவில் முதல்ல ஆராய்ச்சி. புனே RSSக்கு அதுதான் அடித்தளம் போட்ட ஊர். அது மிக முக்கியமா அங்கே பூனாவில் இப்போ புனேன்னு அதுக்கு பேரு ஃபீல்டு மியூசியம் சிகாகோ அண்ட் IIT காந்தி நகர். குஜராத்லேயே IIT அவங்களே போயிருக்காங்க. அதுதான் வேடிக்கை. IIT இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? நாமளே முரட்டுத்தனமா நாமளே திராவிடம்னு மேடையில பேசி விட்டு போடலாம். ஆதாரங்களோடு, சான்றோடு. மிக முக்கியமா ஆதாரத்தை வைத்து பேசுகிறதோட ஆதாரம் எங்கன்னு கேட்கலாமா? அது எங்கேயும் ஆதாரத்தோடு சொல்லித்தான் அறிவியல். அது மட்டும் திருத்த அறிவியல் முடிவானதுன்னு சொல்லாதான் அறிவியல். நான் அது திருத்து மேல போவோம். நாளைக்கு இன்னொன்னு புதுசா இருந்தா அந்த தியரி தப்புன்னு சொல்லிடுவான். அதுதான் மிக முக்கியம். ஆகவேதான் இந்த வாய்ப்புல சொல்லும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் பைசா, இத்தாலி பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம்னால அந்த யூனிவர்சிட்டி, அந்த இத்தாலி காந்தி நகர் குஜராத்ல கிளாஸ் அனாலிசிஸ், அங்கதான் கண்ணாடியினுடைய அமைப்பு. 3
அதை பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி பாரி, அதாவது பிரெஞ்சு கல்வியகம் ஆய்வகம், அதில் இருந்து அவரை அனுப்பி அதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னால் மிக முக்கியமாக பாண்டத்துக்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட், இவெல்லாம் தனித்தனி ஆய்வாளர்கள் செராமிக்கு. அதே போல மிக முக்கியமாக டெக்கான் காலேஜ் வேலியோ பொட்டானிக்கல் அண்ட் அனிமல் போன்ஸ், அது ஒவ்வொன்றும் கிடைக்கிறதுக்கு தனித்தனி அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பிச்சு இத்தனை ஆண்டுகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல யூனிவர்சிட்டி, லிவர்பூல் யூனிவர்சிட்டி ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது லண்டனில் இங்கிலாந்தில் இருக்கிற லிவர்பூல், அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம். அதே போல நண்பர்களே, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஏன்ஷியன்ட் ஹியூமன் அண்ட் பிளான்ட் டிஎன்ஏ, இது ஒன்று தான் தமிழ்நாட்டில் இருக்கிற, அதுக்குள்ள ஆய்வு மிக முக்கியமானது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூரில் அவருடைய அமைப்பில், அதே போல இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம், இதெல்லாம் அந்தந்த துறையில் லித்திக்கி ஸ்டோன் சேல்ஸ் என்று எக்ஸ்கவேஷன் டைமில் வரிசையாக ஆரம்பித்து 1976 ஆரம்பித்து 2025 வரையில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இதை விட ஆதாரம் என்ன வேணும்? அறிவியல் மேலும் அதுக்கு எதாவது பதில் ஒழுங்கான பதிலா யார் செய்ய வேண்டியது? அமைச்சரோ அல்லது மற்றவர்களோ நிபுணர்கள் அல்ல, ஆய்வு செய்ய வேண்டியது ராமகிருஷ்ணன் போன்ற அதிகாரிகள் அதுக்குரிய தகுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நீங்களும் நான் அவர் கருத்தை தான் சொல்றமே தவிர ஆதாரம் வேண்டும் என்று சொல்லும் போது அதைத்தான் நான் சான்று காட்டுறமே தவிர வேறு வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறது என்பது அல்ல. பாதர் ஹீராஸ் அவரை பற்றி சொன்னார்கள். அவர் மிக முக்கியமாக மோகன்ஜல ஹரப்பாவில் திராவிட நாகரிகம் என்று சொல்லும் போது நகர நாகரிகமா என்று சொல்லி அதில் வேத கலாச்சாரம், சரஸ்வதி நாகரிகம் இதெல்லாம் சொல்லி இவர்களுக்கு முன்னாலே திராவிட நாகரிகம்னு வந்துடக்கூடாதுங்கிறத ஒரே ஒரு நோக்கம் இதை ஒப்புக்கொள்ளாது. எனவே ஆய்வு நோக்கம் அல்ல, அறிவியல் தேர்ந்த நோக்கம் அல்ல, இது முழுக்க கொள்கை பூர்வமான அவருடைய கொள்கைக்கு, ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கு இது ஆபத்து. எனவே ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு எதிர்நோக்கி பெரியார் ஏன் பண்ணார்? மிக முக்கியமா நீ ஒவ்வொன்றா பண்பாடு ஆனா, இன்னைக்கு கூட முருகன் மாநாடு என்ன, இங்க வந்து முருகன் மாநாடு போடுறவங்களுக்கு ஒரே கேள்வி, எத்தனை கோயில் வடநாட்டிலேயே நீங்க முருகன் கோயில் கட்டிருக்கீங்க உண்டா? அப்படியே தவறி போயிருந்தாலும் முருகன் கிடையாதுங்க, அங்க ஸ்கந்தன் சுப்பிரமணிய சுவாமி. இதுதான் எப்ப தமிழ்நாட்டு முருகனுக்கு எப்படி காய் அடிச்சாங்க, எப்படி ஸ்கந்தன் ஆனாரு, எப்படி சுப்பிரமணியம் ஆனாரு? ஒன்றும் இல்லை. அன்னையில நேற்று கூட ஒரு புத்தகம் ஆதாரபூர்வம் பண்ண சிகரன் செந்தில்நாதன் நம்ம ஆய்வாளர், அவர் ஒரு சமயத்தை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு செய்து புதுசா வந்திருக்கு அந்த நூல். அதை படிச்சா அதுல ரொம்ப அழகாக இருக்காரு. கந்தன் சுப்பிரமணியன் இதெல்லாம் முருகனை மாத்தினாங்க, 7 படை வீடுகள்ல எப்படி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆக இது நம்பிக்கை. அது மட்டும் அல்ல, எந்த அறிவியல்வாதிகள்கிட்ட கேட்கணுங்கிறாங்க இந்த அறிவியல்வாதிகள்? இந்த அறிவியல்வாதிகள் யாரை கேட்கணுங்கிறாங்க? ராமருக்கு வந்து அங்க பாலராமர், குழந்தை ராமர் அப்படின்னு சொன்னீங்களா? எந்த அறிவியல் சயின்டிஸ்ட் லேப்ல கொண்டு போய் பார்த்தீங்களா? ராமன் வந்து அவரா எடுத்தார், அப்புறம் ராமன் குழந்தையா பிறந்தார். அவதாரம்னால மேலே இருந்து கீழே இறங்குவது, சமஸ்கிருதத்துல அதுதான் சொல்லு. அப்படி இருக்கும்போது மேலே இருந்தவர் கீழே முழுமையா இறங்கிட்டார். மிக முக்கியமா அப்படி இருக்கும்போது அவர் ஒண்ணு யாரும் கருவில சுமந்து வரல. ஆனா வால்மீகி ராமாயணத்துல வேற விதமா இருக்கு போறாம 56 ராமாயணம் அதனாலேயே வந்திருக்கு மிக முக்கியமா. எனவே நான் இப்படிப்பட்ட ஒரு கற்பனைகள் அது அழகா அவர் சொன்னார்கள். மிக முக்கியமா கனகராஜ் அவர் சொன்னார், அவர்கள் எல்லாம் இதுவரையில புராணத்தை தான் வரலாறாக்கியவர்கள். அதே போலத்தான் தத்துவத்தை எல்லாம் மதத்தை தத்துவமாக்கினார்கள். அதுபோல சயின்ஸ் என்பது சூடோ சயின்ஸ், அஸ்ட்ரானமி என்பது இருக்கிறத வானவியல், சோதிடம் என்பது இருக்கிறத அது வரவில்ல. சோதிடம் அவர் நம்பிக்கையை பார்த்து சொல்லுவார். நேற்று திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னு ஒருத்தர் வந்தவர், அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிகப்பு சந்தன மாலை உருட்டுறாருன்னு போட்டிருக்காரு போறாம. இன்னைக்கு சிகப்பு சந்தன மாலை போட்டா அவருக்கு வந்த சிக்கல் எல்லாம் தீரணும். சிக்கலே இனிமேல் ஆரம்பிக்க போகுது, வரப்போறது இல்லை. மிக முக்கியமா கட்சி நடத்தும் போது இயக்கம் நடத்துறவர்களுக்கு தான் ரொம்ப தெளிவா தெரியும். அது நம்பிக்கை. ஒரே வார்த்தை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் எழுதுறாங்க, என்ன ஆதாரம்?
அப்படின்னா ராமர் கோயில் இந்த இடத்துல இருந்தது, பாபர் மசூதி இடித்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டா அது எங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். அது எழுதுனீங்க. இதுவரை நம்பிக்கையை பற்றியே பேசி வழக்கு நடத்தி கோயில் நடத்தினவர்களுக்கு அறிவியலை பற்றி பேசி எந்த அறிவியலை கேட்கிறீர்கள்? நீங்க எந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு எந்த அறிவியலை சொன்னீங்களோ அந்த அறிவியல்வாதியை காட்டுங்க, நாங்க போய் கேட்கிறோம் எங்கன்னு கண்ணு. அதுக்கு மட்டும் நீங்க நம்பிக்கை அடிப்படையில் என்று பேசிவிட்டு இதுக்குத்தனை ஆதாரங்கள் உலகம் முழுவதும் இருக்கு. பிளாரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அனுப்பி கேட்டிருக்கிறாங்க. உலகத்தினுடைய பல நாடுகள்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இங்கிலாந்து நாடு, அமெரிக்கா, பல நாடுகள். ஒரு மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சொல்வது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. அது முரசொலி அல்ல, விடுதலை அல்ல, தீக்கதிர் அல்ல. நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். ஜனசக்தி அல்ல. இப்படி மிக முக்கியமா எதற்காக சொல்ற நண்பர்களே, இப்படி வேண்டுமென்றே இவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே தான் நம்முடைய பண்பாட்டுக்கு உரிமை. தந்தை பெரியார் சொன்னார், அரசியல் படையெடுப்பு இருக்க அது காலில் போட்டு விளங்க மாதிரி. அரசியல் படையெடுப்பு நடக்கும்போது தெரியும் படிச்சுன்னு. பொருளாதார பண்பாடு இருக்க படையெடுப்பு இருக்க அது கையில போட்டு விளங்க மாதிரி படிச்சுன்னு தெரியும். ஆனா பண்பாடு இருக்கு பாருங்க, பண்பாடு கலாச்சாரம், அந்த பண்பாடு மிக முக்கியமானது. கலாச்சாரம் என்பது இருக்கிறது. அந்த பண்பாட்டு படையெடுப்பு, கல்ச்சுரல் கான்குவெஸ்ட், அந்த படையெடுப்பு கண்ணுக்கு தெரியாது. பின்னாடி எது யாரு தாக்கும்? மூளைக்கு மட்டும்தான். மூளையை போய் தாக்கும். காலில் உடைச்சா விலங்கு ரொம்ப ஈஸியா உடைச்சிடலாம், கையில இருக்கிற விலங்க சுலபமா உடைச்சிடலாம். இது மூளைக்குள்ள போட்டிருக்கிற சங்கிலி விலங்கு. அதை உடைக்கணும்னா ஒரே சம்மட்டி, பெரியார், பகுத்தறிவு, டார்ஸ், அம்பேத்கர் இப்படிப்பட்ட அறிவாளிகள் வந்தாலும் குடிக்க முடியும். ஏன்னா ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகள் தான். நம்புங்க ரெண்டு தத்துவங்கள். ஏன்னா நம்பன்னு தத்துவத்தை சொல்லிவிட்டு நீ அறிவியல் ஆதாரம் கேட்கறது உனக்கு அடிப்படையில் எனி மாரல் அத்தாரிட்டி, உனக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா நினைத்து பார்க்கலாம். ஆகவேதான் தோழர்களே, இது இந்த போராட்டம் என்பது இப்போதுதான் துவக்கம், இப்போதுதான் வெளியாக இருக்கலாம் போராட. அவர் சொன்ன மாதிரி எதுலையும் அருமையா தமிழச்சி அவர்கள் சொன்னார்கள், நம்ம தங்கப்பாண்டி அவர்கள் சொன்னார்கள் அழகாக. தமிழ்நாடு எதை தொடங்கினாலும் அது கரெக்டா வெற்றியில தான் முடியும். ஆனா நீங்க அருமையா என்ன பண்றீங்க, நீரோட்டமா போய்கொண்டிருப்பதில் போய் சுடலை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க. அது யாருக்கு நல்லது? தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு நல்லது. மிக முக்கியமா இப்போ ரொம்ப மிக முக்கியமானது. சில பேர் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, அவர் வந்தாரு, இவர் வந்தாரு, அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு. யாருக்கு இல்லை, எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு தான் இதை காட்டுறது மிக முக்கியமானது. யாரும் என்ன உடனே செய்தியாளர் போட்டுவாங்க, அவர் பேசிட்டு உடனே போயிட்டாங்க. இங்க எல்லாரும் அவரவர்களுக்கு தனித்தனி வேலை இருக்கு. ஆகவேதான் என்ன கிடைக்கும்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது இடத்த பார்த்து தான் சொன்னாங்க, உடனே நான் சொல்லுவேன். இப்ப சொன்னார் தோழர் புத்தரசன் அவர்கள், மற்ற நண்பர்கள் சொன்னாங்க, எனக்கு என்னன்னா உண்டியல் இருக்கு அப்படின்னு அழகா சொன்னாங்க. உண்டியல் தான் எங்கிட்ட இருக்கு முதல்லையேன்னு சொன்னார். நான் உண்டியல் பண்றதுல துண்டு இருக்கு எங்கிட்ட, அவற்று இருக்கு எங்கிட்ட. உண்டியலாவது தேடி கண்டுபிடிக்கும், துண்டு எப்போது இருக்காது, கொஞ்சம் விரிச்சிருவோம், அவ்வளவுதான். மிக முக்கியமா அப்படி போய் உண்டியலாக துண்டு இதெல்லாம் வச்சுதான் இந்த ஆட்சி வந்ததே. அதான் மிக முக்கியமா. இன்றைக்கு சாதாரணமா எப்படி கம்யூனிஸ்டுகள் இத்தனை பேருக்கு வந்திருக்காங்க, கேரளாவோட கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்க, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு என்ன இருக்கு, பெரிய 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 மிட்டா பெரிய, அதாவது அதானியா அம்பானியமா எங்களுக்கு இருக்காங்க. நிறைய நீங்க நினைத்து பார்க்கணும். அவங்க இருந்தாலும் வரமாட்டாங்களா, வந்தாலும் நாங்க விடுவோமா, அதுதானே மிக முக்கியம். ஆகவே அத்தனை எண்ணி பார்க்கணும். எனவே தான் தோழர்களை, தாய்மார்களை, வெயில்ல கடுமையா உட்கார்ந்துருக்கீங்க என்றாலும் நமக்கு இருக்கிற ஆபத்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ஆபத்து. பண்பாட்டு படையெடுப்பை நாம் எதிர்த்து அழிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையா இருக்கணும். இது என்னங்க சாதாரண, அது எங்கேயோ ஒன்று இருக்கு, அது எங்க இருந்தா என்னன்னு சொல்லக்கூடாது மிக முக்கியமாக. எனவே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வதில்லை என்றால், இந்த பிரச்சனை அறிவுபூர்வமானது, ஆதாரபூர்வமானது, எல்லா வகையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வகையில இது மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் மாறி எல்லா இடங்களிலும் நம்முடைய பண்பாட்டை காப்போம், பண்டைய உரிமை, இது சலுகை அல்ல, இது பிச்சை அல்ல, உரிமை. அந்த உரிமையை நாம் நிலைநாட்டுவோம் என்ற உறுதி இருக்கத்தான் தமிழ்நாடு தேர்ந்திருக்கிறது.
இதில் யார் எந்த பக்கம் என்பது மிக முக்கியம். அதான் மிக முக்கியம். நல்லது சொன்னார். இதுக்கெல்லாம் ஒரே வழியா தான் சகோதரர் தங்கராஜ் அவர்கள் சொன்னார். ரொம்ப முக்கியமா மீண்டும் வருகிற தேர்தலுக்கு தானே இவ்வளவு போடுறீங்க. தேர்தலில் மீண்டும் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிற மீண்டும் வர முடியாது. மீண்டும் வர்றது அப்புறம் இருக்கட்டும். இதுல இருந்து மீண்டும் வர முடியுமா? மீண்டும் வர முடியாத போது அப்புறம் மீண்டும் வர்றது அதுதானே மிக முக்கியம். ஆகவே நன்றாக நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இன்னொரு வகையில் லாபம் இல்லை, நாங்க பிடிவாதமாக இருப்போம்னு சொன்னா இருங்க, நாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருப்போம். மக்களுக்கு எங்க பிரச்சாரம் ரொம்ப சுலபமா போச்சு. அதனால 26 தேர்தலுக்கு நல்ல சரக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய பேரை மாத்துங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனையை உண்டாக்குங்க. அப்ப எங்க வேலை மிச்சம்? 234 திமுக கூட்டணி தான் வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் காட்டுகிற எதிர்ப்பெல்லாம் இந்த வயலில, இந்த கொள்கை கூட்டணி வயலில வீசப்படுகிற உரங்கள். இந்த உரங்கள்லாம் எவ்வளவு நீங்கள் தாழ எதிர்ப்புகளாக இருந்தாலும், எச்சங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் வீசும் உரங்கள். அந்த உரங்கள் எல்லாம் உங்களுக்கு அசிங்கத்தில கை வைக்கிறோம் என்ற புத்தி கூட கிடையாது. ஆனால் அசிங்கம் அல்ல, எங்களுக்கு வரவு. எனவேதான் செழுமையான நல்ல விளைச்சல் வரும், அரசியல் விளைச்சல் வரும், கலாச்சார புரட்சி வரும், அதன் மூலம் அரசியல் வளர்ச்சி வரும், வெற்றி வரும். நன்றி, வணக்கம். உரிமை நடுவோம். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.